மங்களமாக நீ வாழ வேண்டும். கட்டணம் உள்ள கடிச்சுக்க தங்கை நாரத மகிழ்ச்சி பிரம்மச்சாரி வருகிறது. செல்லிக்கிட்ட மலைத்தகல்ல சுவாமி வந்திருக்காரு. சுவாமிக்கு தந்த மாதிரி வரவேற்பு கொடுக்கணும். நீங்க கொடுத்தீர்களா? குலப்பண்பு குன்றாமல வரவேற்பு கொடுத்தோம். தங்கை குலப்பண்பா குலப்பண்பு அழைத்து வாருங்கள் சுவாமியை. வாருங்கள் சுவாமி. ஜாமிலோ ஜாமிலோ ஜல் ஜல் ஜல். சரி இருக்கட்டும். எல்லாரும் சுவாமிக்கு தகுந்த மாதிரி உபசரிப்பு நீங்க கொடுக்கணும். நானும் கொடுக்கணும். 7-14 எப்படி நம்ம உபசரிப்பு கொடுத்தாலும் எப்படி கொடுத்தீங்க? வர்றவர் கொஞ்சம் கோபக்குறியோட இருக்கிறார். கோபக்குறியோட இருக்கிறார். என்னடா சொல்ற? குறி குறி அவளை எதுவட்ட பயல கோபக்குறி கோபக்குறி கேளா விளங்காத சிறுக்கிக்கு வாக்கப்பட்டு வெள்ளச்சாமி வேறு வச்சாங்க. வேற மாதிரி கேட்டுட்டு சொன்னேன். சரி இருக்கட்டும். தங்கையே காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நம்ம இடத்துக்கு இத பூங்கோதை வந்ததான் காரணம். வந்தாலும் பல பிரச்சனை அந்த இடத்துக்கு வந்தது. அப்படியா? இப்பதான் ஒதுக்கி வச்சிருக்கோம். கண்ணுல வந்தது, இப்ப வாயில வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. பிரம்மச்சாரி மூவாசி மற்றவர். நான் ஆடி கொடுத்தேன், பாடி கொடுத்தார். ஆமா, பாட்டு பாடி ஆட்டமாடி கொடுத்தார். அதனால சாமி நல்லவர் தான். கொஞ்சம் பேச்சு ஒரு மாதிரியா பேசுறாரு. நீ கொஞ்சம் ஒரு பையன் இந்த பிள்ளைய உனக்கு கட்டி வச்சிருக்கு. ஒரு நாகரிகமா பாத்துக்க மாட்டேன். கோச்சுக்க மாட்டேன். எனக்கே 6 மணி வரைக்கும் விழிஞ்சிட்டு அந்த கிறுக்கு முட்டை யார்கிட்ட போனா எனக்கு தெரியாது. எங்கேயும் நமக்கு தேவையா? ஆளை தொட்டிக்கு அமுக்கிக்கிறோம். ஏன் அவளை கிறுக்கு கிறுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அடைய வச்சுட்டீங்க. விடிய காலம் மீனாட்சி உங்களுக்கு போயிருவா. சரி அழைத்து வாருங்க சுவாமிக்கு. வர சாமி பாருங்க சுவாமி, தனது வருகை என்றுமே நல்வரமாக வேண்டும். பாருங்கள். இசைகானம் இசைப்பவரே
சப்த சுதஞான விற்பனரே சர்பத்து வாங்கி வித்தவரே சப்த சுதஞான விற்பனரே சாகித்யலயம் காம அற்புதரே சாரு செல்லம் அற்புதரே கற்பனை கிட்டாதே கலை மாமா பாப்பே கற்பனை கிட்டாதே கலை பிரியரே தீர பிரியரே இந்த சிலை எப்ப திறக்கிறது? என்ன பண்ண? என்ன நீ சோளக்கருது காட்டுறியா? உங்க அறிவு இருக்கா? எங்க வந்து எதை வாங்கிட்டு இருக்க நீ? ஏய், ராதா, நான் வாட்டேன், நீங்க செத்தனா ஓட்டைங்க. முதல்ல ஓட்டுன, போடி முதல்ல வாயை காட்டிக்கிட்டு. ஏய், பழக்கவழக்கமே தெரியல. நீ முதல்ல பழகு. ஏய், போத்தா முதல்ல பழகு. சேரி இந்த தூமி சோமாசி கேட்டாங்க கொஞ்சம் சொல்லி செத்த இருங்க உட்காந்து கொஞ்சம் பால் கலந்துட்டு போறேன் வாய் சும்மா தானே. போடி முதல்ல. செண்பகமே செண்பகமே திருப்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே இந்த நாங்க 4 பேர் வர்றோம் எப்படி ரொம்ப கலந்துக்க செம்பகம் இல்ல, செம்ப அகலம்ன்றதா காட்டுற மாதிரி இருக்கு. விளையாட்டு பருவங்கள் தலைவனுடைய வரவேற்பு கண்ட மெத்த மகிழ்ச்சி காரணம் ஒப்புடன் முகமனது உபசரித்து உண்மை பேசி ஒப்பிடா குட்டிட்டாலும் உண்மது அமுதமாக வேண்ட ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்ட மெத்த மகிழ்ச்சி கேட்டவாறு மங்களகரமாக வாழ்வாய் வாழ்த்துக்கள் அன்பு மலராக வாழ வேண்டும். அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே நாளை நமதே தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே எந்த நாளும் நமதே
கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அருமையான காணி கானத்தின் அடிப்படையிலே கண்டித்தமிழ் மாதவரையாக பதில் உரைத்தமைக்கு நன்றி சொல்லி எதிர்பார்த்திருக்கீங்க. உங்க வாழ்த்து. கடமையை சொல்லும் போது எதுக்கு நன்றி? கடமை செய் பலன் எதிர்பாராது. அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உங்க கடமையை சரியா செய்வதற்கு கேட்டா என கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும். கேட்டது கொடுத்தவன் யாரு? கேட்காம கொடுத்தவன் பாரி, செத்து கொடுத்தவன் சீரக்காரி, வயது கொடுத்தவன் முகனவள்ளல். எத்தனை பேர் எத்தனை விதமா கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டா பதில் கொடுக்கலாம்னு வந்திருக்கீங்க. வந்திருக்கீங்க கொடுக்கலாம்னு வந்திருக்கீங்க. விவரம் கேட்டா அப்ப கொடுப்பீங்க. பிறகு நான் கேட்டா இப்ப யார் கேட்கணும்ன்றீங்க? முதல்ல நான் தான் கேட்கணும். கேளுங்க. யுகம் என்பது எத்தனை? யுகம் என்பது 4. திரேதா, திரேதா, உபவாத, கலியுகம். திரேதாவத்தில் நடந்த புராணம் ஹரிச்சந்திரனுடைய கதை. திரேதாவத்தில் ராமாயணம், உபவாதத்தில் மகாபாரதம், கலியுகத்தில் கந்த புராணம். திரேதாவத்தின் கணக்கு வழக்கு என்ன? அப்படியே கணக்கு வழக்கு பண்றது நீங்க கணக்குல பதில் கேட்டா நான் கேக்குறேன். இல்ல வந்த உடனே திரேதா யுகத்துடைய கணக்கு எழுதுறீங்களே, கணக்கு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு கணக்கு பண்ண தெரியாது, அதனால உங்களுக்கு கணக்கு பண்ண தெரியும் அதனால கேட்டிருக்கேன். ஓ, எனக்கு சத்தியமா கணக்கு பண்ண தெரியாது. அப்படி நீ நினைக்கிறீங்க. ஆனா உன் கணக்கு வழக்கு எனக்கு தெரியும். அதான் உலக கணக்கு பண்ண என்ன? ஏன் கணக்கு தெரியல? உன் போக்குவரத்து என்ன? உன்னுடைய அந்த சேமிப்பு என்ன? சிக்கனம் என்ன? இந்த உலகத்துடைய உனி மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, அனைத்தையும் தெரிந்தவர்களா இருக்கட்டும். உலகத்துடைய ஒட்டுமொத்தமான கணக்கெல்லாம் என் உள்ளங்கைக்குள்ள அடக்கம். ஏன்னா நான் உலக கணக்குள்ள பேரேன். அதனால கேட்டேன். அதனால வந்திருந்து கிரைராத்துல 17,28,000 கணக்கு வழக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்திருந்து உன்னை கணக்கு பண்ணிட்டே இருக்கேன். என்ன கணக்கு பண்ணீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணுன்னா ஒரு விஷயத்தைன்னு அர்த்தம். அது என்ன? நீங்க கேட்டது யுக கணக்கு. ஆமா. அப்ப கிரேதா யுகம் என்பது 17,28,000. அப்ப 12,96,000 கிரேதா யுகம். அப்ப 8,64,000 உபவாத யுகம். அப்ப 4,32,000 கலியுகம். ஆக 43,20,000 கொண்டது. இப்படிதான் மொத்த சதுர்யுகம். புரியுதா? எப்படி கணக்கு? இப்ப இந்த சதுர்யுகத்தோட கணக்கு வழக்குறது 5,100 வருடங்களை கடந்து சென்றது கலியுகம் என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? என்ன? இந்த யுகம் எல்லாம் போடணும்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? பாடி மூச்சு காத்து விடணுமா? ஏன்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 2,600 முறை மூச்சை பிடிச்சா என்ன ஆகும்? போயிடும். காயம் இது பையடா. யார சொன்ன? கவி சுவாமி. நான் வேற கவி பேசுறேன். சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. சபை அறிந்து பேசணும். கதை சொல்றீங்க அப்படின்னா ஒரு கவியை பேசணும்னா கவிக்கு நானும் சரியா சொல்லணும். கவி இப்ப நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. நான் சொல்றேன் இதுன்னு சொன்னீங்க. அதுக்காக காயமே இது பையடா கவி தானே. தவறா பேசுறீங்க. ஏன் மடியில கடனால வழியில போய் மாதிரி உங்களுக்கு குத்தம் நினைச்சு குறுகுறுக்குது? நான் கேக்குறேன், உடம்புக்கு உண்மையான அர்த்தம் மெய் தானே? மெய் தானமா? ஆமா. ஏன் மெய் பொய்ன்னு சொல்லாமல? அதான் மெய்யடா பொய்யடா ஏன்டா போடுற? காயமே இது அப்படின்னு போடுது. காயமே இது பொய்ன்னு சொல்லாமல? அது வாச முடியாது. ஏன் பொய்யடா? அப்படி கிடையாதுங்க. இப்ப திருக்குறள் என்பது 1.25 அடி. அது 1.25 அடி சொல்ல முடியுமா? 2 அடி குடல் அடி அப்படி இலக்கணம் ஒப்பெடுத்துறாங்க. அது போலதான் இந்த இடத்துல ஒரு வாசம் முற்றுமை பெற வேண்டும் அல்லவா? இருங்க. திருக்குறள் என்பது எத்தனை அடி? 1.25 அடி. எத்தனை அடி? 1.25 அடி. எத்தனை அடி? பிரதேன் கேக்குறது இருக்கா? எத்தனை அடின்றது? அத 1.25 அடி 2 அடின்னு சொல்லுவோம். அப்ப 2 அடி சொல்றீங்க. அத குடல் அடி. இருங்க. 2 அடி சொல்றீங்க. 1.25 அடி ஆனா கணக்கு வழக்குல இருக்குது. இன்ன கால் அடி எந்த அடி? அந்த கால் அடி சேர்க்க இல்ல. அவங்க எடுத்தது மேல 4 கீழ 3 தானே. எவ்வளவு சீர் தானே? காலடி கையடி. காலடி கையடி. அதாவது 1.25 அடி. அதுல மீதி உள்ளது காலடி. நீங்க எழுதும் போது அங்கே காலடி பூர்த்தி செய்வது இந்த கையடி. அத புள்ளி வச்சிரோமே. அப்படி இருக்கணும். புள்ளி வச்சாதான் அது பூர்த்தி செய்ய முடியும். நான் எவ்வளவு துணிதமா கணக்கு போட்டுருப்பேன். அதனால தான் வந்த உடனே அது ஒரு வாசத்தை சொன்னது உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு குத்து தூக்கி கொடையுது? யாருக்கு? உங்களுக்கு. நீங்க தானே காயமே இதுன்னு கேட்டீங்க. அது பொய்யடா கவியோட வாசத்தை சொன்னேன். ஏன் பொய்யடான்னு கேக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க காயமே இது பொய், அது காட்டடைத்த பொய் அப்படி சொல்லலாம்ல? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. பெருமாள் இந்த குறிஞ்சி நிலத்தோட கடவுள். அவர் போய் நாங்க எப்படி வணங்குவோம்? அட முருகா ஏன்டா அப்படி சோதிக்கிறேன்? கடவுள் தானே. நானே எப்படி சொல்றேன்? நாங்களே பேச்சு வழக்கு சுவாமி. அத நீங்க வந்து பெருமை எடுத்துக்கணும். ரொம்ப வந்து பொறாமப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஒண்ணு இல்லம்மா, நான் சொல்றேன் எங்க ஆத்தா இருக்கு, காளி ஆத்தா இருக்கா, அடி ஆத்தா காளியம்மா ஏண்டியம்மா அப்படின்னு சாமியை கும்பிடுறோம்ல. ஏண்டி சக்தி, சக்தி அந்த உமையவள் அவதானே சக்தி. அதானே சாதா சிவன். சிவமில்லையே சக்தி இல்லையே, சிவமில்லை சிவமில்லை. அப்ப சக்தியை எப்படி கூப்பிட முடியும்? ஏண்டி சக்தி அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து எப்படின்னா அன்பாட அன்பிற்க உண்டு அடைக்கும் தாள். ஆர்வலர் புண்களில் பூச தரும் என்றார் வள்ளுவன். ஆண்டவனை பார்த்தாரு. ஆண்டவா அப்படின்றதுக்காக ஆண்டவனை போட
உரிமை எடுத்துக்கொள்கிறோம். நம்ம உரிமை எடுத்துக்கிறோம். சொன்னாரே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே அபிராமி பட்ட சொல்லும் பொழுது அமாவாசை என்று பௌர்ணமி நிலவா காட்சி கொடுத்தார் அபிராமி அந்தாதியில. இப்ப இருக்குமா? உண்மைதாங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு புரட்டாசி 1 பௌர்ணமி நன்னாள். இன்னையிலிருந்து வெளிச்சத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. தேய்பிறை. தேய்பிறை என்பது எத்தனை திதி? 15 தான். 15 14 15 தான். அதை சேர்த்தா பௌர்ணமி வந்துரும்ல. 14 தானே. இப்ப திதி என்பது 14 தானே. அமாவாசை சேர்க்கணும் இல்லைன்னா பௌர்ணமி சேர்க்க. அப்பதான் 15 ஆகும். பிரதமை, திவிதை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, திரையோதசி, துவாதசி, சதுர்த்தசி, ஒண்ணு அமாவாசை இல்லைன்னா சேர்த்தாத்தான் 15. சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? 15 திதி ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லா திதியிலும் பாருங்க தசமியில போய் நல்ல நாள் எல்லாமே பண்ணலாம். ஆமா, எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஏகாதசியில கூட நல்ல நாள் பண்ணலாம் கண்டிப்பா. ஆனா இந்த அஷ்டமி நவமின்னு 2 திதி சொன்னீங்கல்ல, அந்த திதிகள்ல மட்டும் ஏன் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 2 திதிகளுக்கு என்ன பெருமை கொடுத்திருக்காங்க? நான் கேக்குறேன், அஷ்டமிக்கு நவமிக்கு விளக்க கேக்குறீங்களா? முதல்ல இந்த திதி வளர்முறை தேய்பிறை எப்படி உருவானது அதை சொல்லுங்க. முதல்ல அழகு. என்ன அழகு? பேரழகு. யாருக்கு? சந்திரனுக்கு. பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவன் ரொம்ப அழகா இருக்கான். சந்திரனா பொம்பளை தானே? ஆம்பளைங்க. ஆம்பளையா? சில பேர் சொல்லுவாங்க. நீங்க எல்லாமே அழகு நினைச்சாவே பொம்பளை சொல்லிட முடியுமா? அழகில் மிக சிறந்தவன் சந்திரன் தான் முதல்ல அழகு. பிறகு யார் அழகுனா அர்ஜுனன் தான் அழகு. அதை காட்டிலும் ஒரு அழகு மன்மதன் அழகு. அதையும் காட்டிலும் எம் குலப்பதன் முருகன் தான் அழகுக்கு அழகு. இந்த வளர்முறை தேய்பிறை எப்படி வந்துச்சு நான் கேள்வி கேட்டிருக்கேன். மறந்துடக்கூடாது. ஆனா ஒண்ணு அதுக்கு இடையில சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? சந்திரனாகப்பட்டவன் ஆனா பெண்ணான்னு கேட்கும்போது சந்திரன் யாரு? ஆண். அதான் உண்மை. ஆமா. சந்திரனுக்கு எத்தனை பேர் இருக்கு? பேர் இருக்கு. நிலவு, அம்புலி, சரி, வட்டமதி, வான்மதி. மதின்னு சொன்னாலும் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அளவோ அப்படின்னு நானே. அப்ப நிலவு பெண்ணா ஆனா? நிலவு என்பது ஆணு. ஆனா உழவுகிட்ட பார்த்தா பெண் போல அது உழவுகிறார் ஊமை கொடுத்தாங்க. என்னங்க? ஏன்னா கண்ணுக்கு மைய அழகு, கவிதைக்கு பொய் அழகுன்னு சொன்னாங்க. கவிதைக்கு பொய் சேர்த்தாதான் அழகுதான். அதனாலதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டோ என்று சொன்னாரு. கவிஞனின் பார்வையில காகித பூ கூட மணக்கும். அப்ப பாத்தீங்கன்னா காகித பூ மனம் இருக்கா? ஆனா காகித பூவுக்கு மனம் உண்டு என்று கவிதைக்கு சொல்லாம போய் ஒருமை. ஆமா, அப்ப தன்மையில நான் கேட்டேன். அசோக் நவமி வாங்க சொல்லுங்க. நான் கேட்டேன் முதல் நீங்க சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க, அப்பதான் நான் கதை வரேன். ஏங்க நான் கேட்டேன் திதி எப்படி வரேன்? என்ன காரணம்? அந்த அழகு சொன்னேன். சந்திரன் தான் மிகவும் அழகானவன். இவனுக்கு 27 மனைவிமார்கள். அந்த 27 மனைவிமார்களும் யார் என்றால் அவன் தக்கனின் பிள்ளைகள். இந்த தக்கன் யார் என்றால் நாரத மகரிஷியோட அண்ணன். எப்படி? உங்க அண்ணன் தானே? யாரு? இந்த 27 நட்சத்திரம் இருக்காங்களே, அவங்க அப்பா யாரு? ஓ, தக்கன். அவர் யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன் தானே? ஏன்னா 10 பேரோட தோற்றுவிக்கப்பட்டவங்க. அப்ப நீங்க உங்களுடைய உலகமனையோட கதை கேட்குறீங்க. அந்த கதையை நான் சொல்றேன். ஆமா. இப்ப 27 மனைவி இந்த பிள்ளைகளையுமே யாருக்கு தாரை வாத்து கொடுக்கிறார்? சந்திரனுக்கு தாரை வாத்து கொடுக்கிறார். தக்கன் தாரை வாத்து கொடுக்கும்போது சொல்றார் 27 பேரோட சரியா நீ குடும்பம் நடத்தணும். கண்டிப்பா. ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட்டு நீ குடும்பம் நடத்தக்கூடாது. ஒருவர் மீது அன்பு அதிகமாக செலுத்த கூடாது. 27 பேருக்கும் சரி சமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா இவருக்கு என்ன ஆசை? ஒரே ஒரு பெண் மீது ரொம்ப ஆசை. நான் கேக்குறேன், சாப்பிடுறேன் ஒரு மனுஷன். இப்ப சந்திரனுக்கு சாப்பாடு வர்ற பொண்ணு 27 பேர். சாப்பிடுற கை எத்தனை? ஒண்ணுதானே. ஒரு கை வச்சுட்டு உங்க 27 செட்லிங்க உள்ள விட முடியுமா? அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி 27 செட்ல ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் சாப்பிட முடியும்? அதான் கேக்குறேன். அப்படி கிடையாதுல்ல. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சாப்பிட்டா 27 பேர் இப்ப வீட்லயும் போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனா இது ஒரு மாசத்துக்கு 30 நாளும் ஒரே வீட்டுல இருந்தா எப்படி? அப்படி அப்படி. அதனால ரோகிணி ரொம்ப அழகா இருந்தா. ஒருவேளை அந்த வீட்டு சோறு ரொம்ப ருசியா இருந்தது. அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருந்தா. அதனாலதான் அந்த பெண்ணிடத்தில் மோகம் கொண்டு சந்திரனாகப்பட்ட மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்கவில்லையா? இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? உங்களுடைய அண்ணன் தக்கனிடம் போய் முறையிட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அப்பா இந்த ரோகிணி என்று சொல்லக்கூடிய பெண் மீது மட்டும் சந்திரன் முழுமதியாக அங்கே தங்கி விட்டார், எங்களை காண வரவே இல்லை அப்படின்னு சொல்ல. இது சொல்லை கேட்டதுன்னா இப்ப சாபம் கொடுக்குறா தக்கன் சந்திரனுக்கு. நீ அழகா இருக்கேன்னு ஆணவம், அழகு இருக்குன்னு ரொம்ப பெரும். அழகு இருக்கிறதுல ஆபத்து இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் சொன்னார், எப்பொழுதும் முழு அழகாக காட்சி அளிக்கின்ற சந்திரா, இனிமே உன்னுடைய அழகெல்லாம் தேய கடவுள் அப்படிங்கிற. ஏன்னா காக்கா கருப்பா இருக்கிறதுக்காக அழகு இல்லைன்னு சொல்லுங்க. உண்மை இல்லம்மா, பேசிருக்கீங்க. ஒண்ணு சொல்லலாமா? வாங்குற காசு அதிக போகுது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுறாங்க தெரியுதுல.
பெத்தது மாதிரி பிள்ளை சரி, இருக்குங்க இருக்கட்டும். அதனாலதான் அப்பொழுதுதான் சாபம் கொடுக்கும் பொழுது பாருங்க 15 நாள்கள் தேய்ந்து கொண்டே போய்கிட்டே இருந்துச்சான். இப்ப தேயும் பொழுது அவனுக்கு ஒரு மனசுல ஒரு பயம், என்ன மொத்தம் அழகும் போயிருமோ, உள்ளதும் போனா இப்படி அழகு போச்சுன்னா என்ன காரணம், எப்படி அதை மீண்டு எடுப்பதுன்னு சிவபெருமானின் போய் தவம் இருந்து கேட்டார். அதனாலதான் பாருங்க இன்னும் அந்த சிவபெருமான் நெற்றியில் அங்கே ஜடாமோடத்தில் ஒரு பிறை இருக்கும். அது தேய்ந்து 3ஆம் பிறையா இருக்கும்போது அவர் சூடிக்கொண்டார். மீண்டும் அழகை பெற வேண்டும் என்றால் யாரை கண்டு நீ தவம் இருக்கணும், விநாயகப் பெருமான் நினைச்சு நீங்க தவம் இருக்கணும் சொல்ல. அப்படி விநாயகப் பெருமான் நினைத்து தவம் இருக்கும் பொழுதுதான் அந்த சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் முழு அழகு பெறப்பட்ட நிலையில் அவனுக்கு அந்த இடத்தில் அழகு 15 நாட்கள் தேய்ந்தும் 15 நாள்கள் வளர்ந்தும் கொடுக்கும் என்று ஒரு வரத்தை விநாயகன் கொடுத்தார். அதனால்தான் சதுர்த்தியில அவனுக்கு விநாயகனுக்கு சிறப்பு. அந்த சிறப்பான சந்திரனை பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. இந்த தேய்பிறை வளர்பிறை காலம் எதன் மூலமா வந்தது, இது எப்படி உருவானது என்றால் தக்கட் சந்திரனுக்கு சாபத்தின் மூலமாக 15 நாள்கள் தேயவும் வளரவும் ஆரம்பித்த ஒரு காரணம். மனைவிகள் தான் சரியா இருக்க வேண்டும் என்பதற்காக. மருமகனுக்கு கொடுத்த மாமனார் சாபம். மருமகனுக்கே மாமனார் சாபம் இந்த காலத்துல நடக்குமா? நடந்ததே. சுக்கிராச்சாரிய கொடுக்கவில்லையா யயாதி மன்னனுக்கு சாபத்தை, இந்த இளமை எல்லாம் அழிய கெடுவது அப்படின்னு. அதுவும் மருமகனுக்கு மாமனார் கொடுத்த சாபம் தானே. ஏன்னா உலகத்துல உங்களை மட்டுமா பெத்த தாய்க்கு பிள்ளை சாபம் விட்ட கதை தானே. பெத்த தாய்க்கு பிள்ளை சாபம் விட்டதானே. எப்படிங்க பிள்ளை சாபம் விடுவாங்க? அதனால யாருக்கு பெண்கள்லாம் உங்களுடைய தாய்மார்கள்ட்ட இதான் ரகசியம் தங்குது அன்னைக்கு நாட்டுல. அந்த காரணம் கொண்டாட்டி 2 பேரும் கணவன் மனைவிய ஒரு அந்த புறத்துல அது தனிமையில் இருக்கக்கூடிய அறையில ஒரு ரகசியத்தை பகிர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொண்டாட்டி 6 தலைவி முத்தமிட்டு சொல்லுவேன், என் கண்ணே மணியே இந்த விஷயம் யாருக்கு சொல்லிக்காதே, உனக்கு மட்டும்தான் நான் தெரியப்படுத்துறேன், வேற யாரும் தெரியக்கூடாது என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லுவேன்ல. விழிஞ்சு தூங்கி இருந்துச்சு வர்றதுக்குள்ள பார்த்தா ஊரே பரவி இருக்கு அந்த செய்தி. அப்படி கிடையாதுங்க. எனக்கு நம்பிக்கைக்குரிய இடத்துல அந்த பெண் சொல்லியிருப்பா. ஆத்தக்கரைக்கு குளத்துக்கரைக்கு குழாய் அடிக்க தண்ணி பிடிக்கிறதுக்கு ஊர்வரம் பரப்பிடுவான்ல. அதே தருமன் அந்த குந்தி தேவியாக கொடுத்த சாபம். தருமன் குந்தி தேவிக்கு கொடுத்த சாபம் வந்துருச்சா? ஏன்னா தாய்க்கே சாபம் கொடுத்தார். உடன் பிறந்தவன் கல்லணை மலைத்தாய தாயே, இனிமே பெண்கள் மனதில் எந்த நாளும் நலசியம் தங்க கூடாது என்பது. ஏன்னா நான் கேட்கிறேன், ஒரு தாய்க்கு பிள்ளை சாபம் கொடுக்கலாமாயா? அப்ப யாருடைய குற்றம் அது? தாயோட குற்றமா பிள்ளையோட குற்றமா? ஏன்னா தாய் போச்சுன்னா அரிசி உணவு போயிடுமா, தந்தையோட கல்வி போயிடும், சகோதரனோட தோல் வலிமை போயிடும். ஆனா சம்சாரமான சகலம் போச்சுங்க. அப்ப தோல் வலிமை தானாடும். அப்பேற்பட்ட தன்மையில் என் உடன் பிறந்தவன் அண்ணன் கண்ணன் இறப்பதற்கு நாங்களே காரணம். அதை ஒருவேளை தாங்கள் சொல்லியிருந்தால் மறைமுகமா கூட கண்ணனை காப்பாற்றிருக்கார், இறந்து விட்டால் கண்ணன், என் அண்ணன் இல்லை, அந்த ஒரு மறைத்த காரணத்துல இனிமே ரகசியமே தங்கக்கூடாது மறைக்க கூடாது என்பதை சாபம் கொடுத்தார் குந்தி தேவி. அப்ப இந்த மாதிரி தாய்க்கே சாபம் கொடுக்கிற பிள்ளைங்க வாழ்ந்த காலத்துல பெண்களுடைய மனசுலயே ரகசியம் தங்காது அப்படின்னு ஒரு வாக்கு. அதனால பெண்களோட மனசுல எந்ததுமே தங்காம. அற்றதை பாருங்க, உற்றது சொன்னால் அற்றதும் பொருந்தும் ஒரு பழமொழி மகாபாரதத்துல இருக்கு. அந்த ரகசியத்தை ஆமா உற்றது சொன்னால் அற்றதும் பொருந்தும். ஏமா உற்றதுன்னா என்ன? உள்ளது உள்ளத சொன்னா உள்ளபடி சொன்னா உள்ளத உள்ளபடி சொன்னா அத்து போன பொருள் கூட பொருந்தும் அப்படி சொன்னாங்க. எப்படிமா? அது எப்படி அந்த உடம்பு மறுபடியும் ஒட்டுமா? ஒட்டுச்சுல. எங்க? உண்மையை சொன்னனால எப்படி ஒட்டுச்சு? அது வரைக்கும் போய் சொன்னாங்க அந்த பெண்ணு. நீ சொல்லியே? நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு, பொய்யா உண்மையா? உண்மைனா உண்மை, பொய்னா சரி எப்படி சொல்றத? என்ன காரணம் தெரியுமாங்க? வனவாசம். வனவாசத்துல பஞ்ச பாண்டவர்களும் அந்த திரௌபதி கூட இருக்காங்க. இப்போ ஒரு கனியாகப்பட்டது நெல்லிக்கனி ஒரு மரத்துல இருக்கு. அது ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது பழுக்கும். அந்த பழுத்த பழத்தை பாருங்க, எல்லாமே காய்ன்னு சொல்லிடுவோம். நெல்லிக்காய கூட அது காயா இருக்கக்கூடிய தன்மையோட கனின்னு சொல்லுவோம். நெல்லி மட்டும்தான் கனி, மற்றது எல்லாமே காய்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கனி என்ன சொன்னாங்களா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு பேர் ராஜகனின்னு ஒரு பேர். அது எலுமிச்சங்கனி, மிச்சம் வைத்த கனி தான் ராஜகனி என்று பேர். இந்த நெல்லிக்கனி அதான் முன்னாள் துவக்கு பின்னாடி இருக்கும் போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு மந்திரம் சொல்லி நெல்லிக்கனிக்கான முடியாது. இந்த கனியாகப்பட்டத மாதிரி அர்ஜுனன் நடிக்கிறான் திரௌபதி கேட்டதால. அப்ப கூட வந்த கண்ணன் சொல்றார், இந்த கனி ஒரு முனிவர் சாப்பிடக்கூடியது, இந்த கனியை உண்மையை சொன்னால் மீண்டும் ஒட்டிக்கொள்ளும், இல்லைன்னா சாபத்துக்கு ஆளாகிடுவீங்க அப்படின்னு கண்ணன் சொல்ல 5 பேர் உண்மையை சொன்னாங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாரன் 5 பேரும் 5 பேர் உண்மையை சொல்லிட்டாங்க. நான் தான் சிறந்தவன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சு சொல்லிட்டாங்க. கடைசியா பாஞ்சாலிட்டி கேட்கிறாங்க, நீ உண்மையை சொல்லுமா போய் ஒட்டிக்கணும், ஏன்னா அச்ச பொருள் உண்மையை சொல்ல ஒட்டிக்கணும். அப்ப நீ உண்மையை சொல்லுங்க, ஐவரை தவிர மற்ற எவரையும் நினைக்கவில்லை என்று போய் சொன்னாங்க. ஒட்ட போன கணிக்கையில் விழுந்துச்சு. யாரோட குற்றம்? பெண்ணோட குற்றம். 5 பேர் ஆம்பளை உண்மையை சொன்னேன்,
ஒத்த பொம்பளை போய் சொல்றாரு. அப்பதான் சொன்னார் கண்ணன், மறுபடியும் மறைக்காமல் சொல்லுண்டு. ஏன்னா இங்க சுயம்பரத்தின் பொழுது கண்ணன் வந்தான், கண்ணனின் அழகை கண்டு நான் சற்று மயங்கினேன் என்று சொன்னார். பிறகுதான் உண்மை சொன்ன பொழுது அந்த கீழே இந்த கனி மேலே போய் ஒட்டி கொண்டது காம்பி. அதை சொன்னாங்க, அற்ற பொருள் முற்றதை சொன்னால் பொருந்தும் என்று. அப்ப உள்ளதை உள்ள வடிச்சுன்னா பொருந்தும், நன்மை நடக்கும் கண்டிப்பா. சரி, இப்ப நாடு எந்த நாடு? இந்த அஷ்டமி நவமி. என்ன அஷ்டமி நவமி திதி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதுக்கு சிறப்பு சேர்த்தது யாரு? அந்த திதியில ஏன் நல்லது செய்யக்கூடாது? அஷ்டமியில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அஷ்டமி 8வது திதி இருக்க, 8வது திதியில ஒரு குருவாக பத்தவன், ஒரு குரு ஒரு சீடனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாதான். வாத்தியருக்கு ஆகாது, வாத்தியம் செத்து போவானா? ஆமாங்க, அதே அஷ்டமியில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது. சிஸ்டருக்கு 14 தீதிர அப்படின்னா 14வது தீதி இருக்கு இல்லையா, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த சதுர்த்தி. அந்த சதுர்த்தியில வந்து சிஸ்டருக்கு பாடம் சொல்லிக்கிறது. சிஸ்டர் செத்து போவேன் அப்படின்னா சிஸ்டர் யாரு? சீடன், இவன் செத்து போவேன். அந்த மாதிரி சில விவேக சிந்தாமணி நூல்ல கல்வி ஓதுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. கணக்கு வழக்கு வச்சிருக்காங்க. திதி பாருங்க, இரண்டாம் நீ கேட்டது அஷ்டமி நவமிக்கு என்ன? அஷ்டமினா 8, நவமினா 9, தசமினா 10. ஏப்பா நம்ம ஓடப்பட்டியில போய் வாங்கப்பா மைக் செட் கட்டவாசி கொடுக்க போவோம் அப்படின்னு 10 நாள் பேர் கூப்பிடான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏப்பா இன்னைக்கு அஷ்டமிப்பா நவமிப்பா, நாளை கழிச்சு போவோம், வெள்ளிக்கிழமை வாக்குல போவோம். அஷ்டமி நவமினா அப்ப என்ன? அதான உங்க கேள்வி. இருந்துச்சு, என்ன காரணம்? அதுக்கு பெருமை சேர்த்தது யாரு? அதான் ஒரு கேள்வி. ஏன்னா அதுக்கும் பெருமை சேர்த்தனாலே உலகத்திலேயே அற்புதமான ஒரு நாள் கிடைச்சது. கடந்த கால நிகழ்வை பார்க்கும் பொழுது என்னுடைய பாட்டன் உலகத்தில் யாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று 10 அவதார கதாநாயகன் பாட்டன் பரந்தாமன். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம் இப்படி எடுத்தான் இல்லையா? எடுத்தானே கிருஷ்ண அவதாரமாக. எத்தனாவது அவதாரமாக? 8வது திதி என்று. இந்த திதிகள் என்ன செய்து 14 திதியில் போய் எல்லாம் போய் பிரம்மன்ட்ட போய் கேட்டுச்சு. எப்பா எல்லாரும் எல்லாத்தையும் படைக்கிறீங்க, எங்களையும் ஒரு ஜீவன் தானே. ஏன்னா இன்னைக்கு தான் உலகத்தை திதி, ஆனா ஒரு ஜீவன் தான் தானே. அப்ப எல்லாத்தையும் படைச்சு எங்களையும் இப்படி படைச்சதுனால இந்த 8வது 9வது திதி அஷ்டமி நவமி ஆகாதுன்னு சொல்றாங்களே, நாங்க என்ன பாவம் பண்ணோம், என்ன தவறு பண்ணோம், எங்களுக்கு ஏன் இந்த கெதி அப்படின்னு. அப்பதான் சொன்னா, உங்களுக்கு அந்த கெதி ஒன்று இருந்தா அந்த கெதியை மாற்றும் தன்மையை நான் உனக்கு கொடுக்கிறேன். உங்களையே நன்னாளாக போற்றக்கூடிய இந்த நன்னிலத்தை போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் வரத்து தரேன் அப்படின்னு சொன்னதாலதான் பிரம்மன் என்ன கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையிலே இந்த உலகத்தில் 8வது திதியாக அஷ்டமி நாள் என்று கோகுலத்திலே கண்ணனாக பிறந்தார். கண்ணன் பிறந்தது எந்த திதி? அஷ்டமி திதி. அதனாலதான் அதுக்கு பெயர் கோகுலாஷ்டமி. அதனாலதான் கோகுலாஷ்டமி. கோகுலத்திலே கண்ணன் அவதரித்த அஷ்டமி திதினால்தான் அதுக்கு பெயர் கோகுலாஷ்டமி. கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு இல்லையா? அப்ப அந்த கோகுலாஷ்டமி அந்த அஷ்டமி நாளில் அவதாரம் செய்து ஆவணி மாதம், அதன் தேய்பிறை. ஆவணி மாதத்துல தேய்பிறை திதியில அஷ்டமி திதியிலே யாதவ குலத்திலே கண்ணன் பிறந்தான். அப்படி கிருஷ்ணன் பிறப்பதற்கு காரணமா இருந்தது அஷ்டமி திதி. அதனாலதான் அதுக்கு கோகுலாஷ்டமி. ஒரு சிறப்பு அங்கே வந்துருச்சா? கண்ணன் பிறந்தது நாள். அப்ப நவமிக்கு இருந்தானே தசரத சக்கரவர்த்தி 60,003 மனைவிகள், 3 பட்டத்தரசிகள், 60,000 பேர். நான் கேட்கிறேன், 60,000 கொண்டாட்டி வாழ முடியுமாமா? அப்படி கிடையாதுங்க, அது வேற மாதிரி சொல்றாங்க. உயிரை காப்பாற்றி கங்கணம் கட்டி கொண்டார், ஒவ்வொரு முறையும் அந்த திருமணம் செய்து கொண்டு அப்படிங்கிறாங்க. அப்ப என்னாச்சு? இந்த தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லையா? அப்ப கலைக்கோட்ட மகரிஷியுடைய சாபம் ஒரு பக்கம் வரணும். அந்த வரத்தினுடைய அடிப்படையில யாகத்திலிருந்து தோன்றியிருந்து பிள்ளை பிறக்கணும். அப்ப யாகத்திலிருந்து பாயசத்தை கொண்டு வர அதை பகிர்ந்து கொடுத்தான். யாரு? 3 பேத்துக்கும். தசரத சக்கரவர்த்தி. யார் யாருக்கு? கோசலை, சுமித்திரை, கைகேயி. இந்த 3 பேருக்கு கொடுத்தான். முதல்ல கோசலைக்கு ஒரு பங்கு, 3 பேருக்கு 3 பங்கு கொடுத்தாச்சு. எதையுமே ஒரு முழு பங்கு எத்தனை பங்கு போடலாம்? 4 கால் சேர்ந்தா தான் 1. இப்ப 3 பேர் கொடுத்தா முக்கால் ஒரு பங்கு இருக்குல்ல, அதத்தை மிச்சம் இருக்கும்போது கோசலைட்டு கொடுக்க. அப்ப அவ சொல்லுவா, ஏங்க எனக்கு என்னங்க, நான் மூத்தவங்க, என் தங்கச்சி இருக்கா, அவட்ட கொடுங்க. அவ கையிட்டு கொடுக்க. அவ அப்படிதான், எனக்கு என்னங்க, என் தங்கச்சி இருக்கா சுமித்ரா, அவட்ட கொடுக்க அப்படின்னு. அப்ப சுமித்ரிட்ட கொண்டு போய் சேர்ந்துருச்சு இந்த பங்கு. அப்படி சுமித்ரிட்ட சேர்ந்த பங்குனாலதான் அன்று ஒரு பங்குக்கு ராமன் பிறந்தான். யாருக்கு? கோசலைக்கு. 2வது கைகைக்கு பரதன் பிறந்தான். 3வதாக லட்சுமணனும் சத்ருகனும் அங்கே சுமித்ரைக்கு பிறந்தான். பிறந்துட்டாளா? அப்ப அந்த ராமன் பிறந்தா இல்லையா? பிறந்த 4 பிள்ளை பிறந்துருச்சு. பிறந்த உடனே வசிஷ்டர் பாக்குறாரு, எல்லாரும் வந்து கணிக்கிறாரு. சரி, பிள்ளைய பிறந்த நேரத்துல எந்தெந்த நாள்ல என்ன நட்சத்திர ராசி அப்படி கிடைக்கும் பொழுது
அந்த ராமன் பிறந்தார் இல்லையா, ராமன் பிறந்தது என்னதான் தெரியுமா? அதுதான் நவமி என்ற திதியிலே அவதாரம் செய்தார். ராமன் நவமி திதியிலே அவதாரம் செய்து திறப்பு சேத்திரம்தான் அந்த நாள் இன்றும் பூலகத்திலே ராம நவமி அப்படின்ற ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்ப அஷ்டமிக்கு நவமிக்கும் என் பாட்டு ஸ்ரீமன் நாராயணன் ஒன்று ராமாயணத்திலும் மற்றொன்று மகாபாரதத்திலையும் 2 விஷயத்திலே புறப்படுத்தி பெருமை சேர்த்து காட்டினான். இதான் அஷ்டமி தேதி ஆகாது என்பதை ஆக வச்சு காட்டுறது அந்த பரம்பரையை சார்ந்தவதான் என் பாட்டு நாராயணன். அருமையான விஷயம் தாங்க. ஏனென்றால் ஒரு முறை இந்த கண்ணனாகப்படும் பிறந்த பொழுது இந்த அஷ்டமி நவமி திதிகளில் நல்ல காரியங்கள் இப்ப கல்யாணம் வச்சுக்கோங்களேன் அதை ஏற்படுத்தணும்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன, அடுத்தடுத்து நடக்கக்கூடியது வந்து அஷ்டமியில நடத்தலாம். கல்யாணம் என்பது ஒரு முறை தான் நடத்தணும், அது அப்படித்தான். அப்ப இந்த நல்ல காரியம் நடக்கிறது ஒரு முறை நடக்கக்கூடியது அடுத்தடுத்து நடக்கூடாது என்பதற்காக தான் அஷ்டமி நவமியில நடத்தக்கூடாது, அது திரும்ப திரும்ப வரும், அதனால தசமியில நடத்தலாம் அப்படின்னு மாற்றி அமைத்து திதிகளுக்கு பெருமை சேர்த்தாங்க. கிரகங்களும் திதிகளும் நம்மை பார்த்து அது சரியான நம்மளுடைய நேர்கோட்டு பாதையில் செல்லும். அதே மாதிரி காலங்களில் ராகு காலம் யமகண்டம் இருக்கு இல்லையா, அது நடத்தக்கூடாது. ஆனா குளிகைன்னு ஒரு இடம் இருக்கு, அதுல வந்து இந்த கடலாம் கொடுக்குறாங்க பாருங்க, அதுல வந்து குளிகையில கொடுத்தோம்னா சீக்கிரமா கடனை அடைச்சு நல்ல ஒரு வெளிப்பார்க்கலாம். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து மேன்மை கௌரி நல்ல நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, நல்ல நேரம்னு ஒண்ணு இருக்கு, கௌரி நல்ல நேரம்னு இருக்கு. இப்ப குளிகையில வந்து நல்ல காரியம் செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்ப கௌரி நல்ல நேரம்னா அதுதான் கிளறி பஞ்சாங்கம், கௌரி பஞ்சாங்கம், கௌரி பஞ்சாங்கமா? கௌரி பஞ்சாங்கத்துல தாங்க இந்த திதிகளுடைய நட்சத்திர கோட்பாடுகளா இருக்கு இல்லையா, அது போல காலம் போட்டு கட்ட போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அங்கே நாளிகை கணக்கு வந்துடும். நாளிகை கணக்குனா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இப்ப 3.25 நாளிகை என்பது எவ்வளவு? 1.5 மணி நேரம். அப்ப ஒரு நாளிகை என்பது எத்தனை வினாடிகள்? அப்ப 3.25க்கு 90. அப்ப 1.5 மணி நேரம் வந்தா என்னது? அது வாட்டுக்கு இருக்கட்டும், பண்டு அது உன்னை கண்டு பயந்து போகுது. அப்ப அந்த மாதிரி கட்டப்பட்டு பார்க்கும் பொழுது இந்த சாபம் என்பது 8. அது என்ன நானும் பார்க்கிறேன், ஊருக்கு வேற மாதிரி உங்ககிட்டே தான் வருது வண்டு. அந்த பிள்ளைல இனிப்பு இருக்கு, இப்படிதான் பல மேடையில் இருக்கு. 4 2 சேர்ந்து நிற்பான், ஆனா என்கிட்ட வராது, அங்கேதான் போகும். இந்த மருமனுக்கு தெரியும், சரி இருக்கட்டும், அதுக்கு பிரிச்ச இடத்துல தான் போகும். நம்ம என்ன பண்ண முடியும்? போ சொல்லவா? போ போ போ, அது ஓடத்துல வந்து நிக்குது. அந்த பிளேட் நல்ல சகுனம். அப்படி கிடையாதுங்க, அது பாருங்க, கண்ண கரேன்னு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மஞ்சும் மஞ்சும் கைப்பற ராசசேகர மன்னன் வெற்பில் பஞ்சு மஞ்சும் பாவங்கள் படைவில் பகலி அஞ்சு மஞ்சும் கையில் அஞ்சு மஞ்சும் கடல் அஞ்சு மஞ்சும் நஞ்சு மஞ்சு வெற்றி வேல உனக்கு நயனங்களே. ஒரு என்ன பண்ண, தெப்ப குளத்திற்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு போனேன், தாகத்துக்கு. பாவம் இந்த பாவத்துல செய்யாது, அப்படியா? அப்ப என்ன பண்ணானா, இங்க இருங்க, ஒரு தண்ணி மோந்து குடிக்க போயிருக்கேன். தண்ணி மோந்து குடிக்க போயிருக்கேன். தண்ணி மோந்து குடிக்க போகும்போது கரையில இருந்த ஒரு நாவல் பழம் இருக்கு இல்லையா, அது விழுந்துருச்சு தண்ணீர் கையில. பாத்திருக்கேன், அது உள்ள பார்த்தா கருவண்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. வண்டுக்கு நாவல் பழத்துக்கு வித்தியாசம் தெரியாம, ஆனா இது நாவல் பழம் நினைச்சிருக்கேன். ஆனா கடைசியில பார்த்தா குடிக்க போகும்போது படத்துல வந்து ரெக்க வச்சு பறந்துருக்கு. நாவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்படி சில மாயைகள் தேனுகள் வந்து மது தண்ணி உண்டு தீங்கி கிடந்ததை கண்டு நான் சம்பவின் கணிதான் என்று தடகையில் முன்வைத்து பார்த்தாராம். வானுக்கு மதியம் வந்தது என்று எண்ணி மலர்கவியம் குவியும் அஞ்சு பறந்த பொழுது வண்டோ பழம புதுமை என புகன்றாள் என்று சொல்வார்கள். ஏன்னா வண்டுமை தனிய வந்து மதனவண்ட ஆரவள்ளி கெண்டையோடு ஒத்தவனால் புலிமொழி வைய கண்டோ சர்க்கரைக்கு தேனோ கனியோடு கலந்தவாகோ அண்டமா முனிவருக்கலாம் அமுதம் என்று அளிக்கலாமே. கண்டிப்பாக அவரவர் மனைவி இருக்கும் அந்த முத்தம் எச்சிலும் அவருக்கு அமுதம் என்று சொன்னாரு. எச்சில் நம்ம பரிசுத்தான். ஏன்னா கொங்கு, அதாவது கொங்கு கணக்குள்ள வண்டிய கண்டை புரண்டு புரண்டாட மங்குளில் வண்டு கலைந்தது கண்டு இனி இங்கிது கண்டு என்படும் என்படும் என்று கிண்டாட மலர் பங்கை மங்கை வசந்த சௌந்தரி வந்து வைண்டாள் என்று திரிகூட ராசப்ப கவிதாய பாடியிருக்காங்க. அப்படின்னா நாட்டுக்கும் வண்டுக்கும் பெருமை சேர்த்த இடம். வண்டுக்கு வண்டுக்கு அதுக்கு மட்டும் சம்பந்தம் பாடுங்க. அது மட்டுமாங்க, வண்டு என்பது மிகச் சிறந்த ஒரு உயிரினம், அதுக்கான பெருமைகள் உண்டுங்க. தூத்து போனது வண்டுதான், துளைத்து சென்றது வண்டுதான், அங்கே குடைந்து காட்டியதும் ஒரு வண்டுதானே. ஏன்னா ஒரு காலத்துல அந்த பரசுராமனாகப்பட்டவனே பரசுராம முனிவர் கருணையாகப்பட்டவனை காட்டி கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வண்டுதானே காரணம். ஏன்னா இங்க அத்தன் ஆதீஸ்வரா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வண்டு துளைத்து சிவனை மட்டும் மனம் வந்தது. அப்படிங்கி முனிவராக வந்தது ஒரு வண்டுதான். சுக்கராச்சாரியர் வண்டா ஒரு மாதிரிதான் தாரை வாக்கு கொடுக்க முடியாது கமண்டலத்தை அடைத்தது ஒரு வண்டுதான். ராமன் அங்கே அயில்ராவணன் மயில்ராவணன் அழித்த பிறகு தன்னுடைய ஒரு பெண்ணு 5 வண்டு, அனுமனுக்கு 5 முகம்
புதிய வண்டாக தானே வந்தது. வண்டுக்கு நிறைய சிறப்பு இருக்கு சுவாமி. அதனாலதான் உன்னை பார்த்து நானும் வண்டு விழி கண்டு மொழி வாங்கி பாடுறேன். ஏன் விழிய பார்த்தா வண்டு மாதிரியா தெரியுது? பாடணும். ஏன் சரி, ஒன்றரை கண்ணியெல்லாம் வந்து நிப்பாங்க. ஒண்ணு இல்லம்மா, அப்படி பிள்ளை வந்தாலும் நான் பாடுறத பத்தி தானே பாடுறேன். சங்கராச்சாரியர் அப்படித்தானே எழுதி வச்சிருக்காங்க. வண்டு விழிகர் கண்டு மொழி மாதிரி பாடுறேன். அதுக்காக அவளுக்கு வந்து கண்ணு ஓரக்கணக்காக டோரி கண்ணி திருக்கின்னு பாட முடியுமா? பாடுறத பத்தி தான் பாடணும். அதுதான் சொல்லி காக்கைக்கு தகுதி பண்ணா அழகு என்பது எங்க இருக்கு? உள்ளத்துல தான் இருக்கணும். அதான் உள்ளவே பெருங்கோவில் ஊன்னுடமே ஆலயம். தெல்ல தெளிவா இருக்கு. ஜீவனே சிவலிங்கம். வாய்க்காவல வாசல். காட்டுல போகுது. பூச்சிக்கோள். கதவு இருக்கிற போது. சாத்திக்கோள். சாத்திக்கிறீங்களா? கதவே வணக்கம் சார். தொண்டை நாட்டு. நிலமோ குறிஞ்சி. ஊரு. சிற்றூர். தலைநகரம். மேற்பாடி. தந்தையின் பெயர். நம்பி. தாயின் பெயர். நங்கை. உனது பெயர். வள்ளி. சரி, உடன் மறந்தோம். 7 பேர் இருக்காங்க. வந்திருப்பது. காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கந்தனை செந்தனை. கந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கந்தனை உணவிற்கும் செந்தனை முருகப்பெருமானது ஆராதனைக்கும். கையில் உள்ளது. அமைத்திருப்பது. அடைந்திருப்பது. பருவத்தில் என்ன செய்யலாம்? பயிர் செய்யணும். அதே காட்டுல போய் தூத்தணும். ஆமா, அது ஆடிப்பட்டம் தேடி விரையாண்டி சொன்னாங்க. அமோக விளைச்சல் கிடைக்கும். இல்லைனா பட்டம் தவறலாம். நட்டம் என்று சொன்னார்கள். அப்ப கதவு இருக்கும்போது சாத்தணும். பருவம் இருக்க மாதிரி என்ன செய்யலாம்? பாதுகாத்துக்கணும். எதை? பருவத்தை தான். எப்படி என்றால் தன்னுடைய துணை மூலமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த துணை? எந்த துணை என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய தாய் தந்தையர் துணை. அது தாய் பால் கொடுக்கும் பொழுது, தந்தையாப்பட்டவர் தோள் தூக்கி வளர்க்கும் பொழுது, அண்ணன் தோழி ஓடி பிடித்து விளையாடும் போது, ஒரு பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பு திருமணம் செய்தால் கணவனின் பாதுகாப்பு. நீ இப்ப வயசுக்கு வந்த குமரி, உனக்கு யார் கொடுப்பா அந்த பாதுகாப்பு? இப்ப இல்ல, திருமணம் பண்ணா கணவனின் பாதுகாப்பு. இப்ப இல்ல, திருமணம் செய்தால் பண்ணணும். வந்துட்டியா? நான் காவலுக்குள்ள வந்தேன். வந்துட்டியா இல்லையா? திருமணத்துல வந்தேன். அது வந்ததால இங்க வர முடியும். அப்ப சொல்லுப்பா, வந்துட்டியா வரலன்னா விஷயத்தை சரியா சொல்லணும். வந்ததுனால வந்தியா இல்ல வராதனால வந்தியா? வந்ததால எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு. எப்படி வந்ததுனால எங்க அப்பா? சரி, எது வந்ததுனால வந்த? பருவம் வந்தனால தான் காவலுக்கு செல்ல வேண்டும். குலவழக்கப்படி சம்பிரதாயப்படி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது வந்துச்சாமா? அறுபத்துக்கு வந்தேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்துச்சா? அது இங்க வரல. அப்படி வர்றதுக்கு யாரும் வரல இங்க. நீ மறைச்சு வச்சுக்கிறப்போ? நீ மறைக்கலாம் இல்ல சுவாமி. இல்ல, ஏதோ தெளிவா சொல்ல மாட்டேன். கிடையாது. அப்படி வர அளவுக்கு ஆசை வருவதற்கு எந்த ஆளும் இங்க வரவில்லை. காவல் தான் பார்த்து. ஆசை வரலையா? ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். ஆசை இல்லைன்னா வரலன்னு இல்லைன்னு சொல்லல. அப்படி யாரும் இங்க வரல. வந்துருச்சு. இங்க வரல. நான் வந்தா வரணும். நீங்க வந்து அப்படி ஆசை இல்லாத மனுஷனை பார்த்துட்டு ஆசை வருமா? கேர்மா, நான் வந்தா வரணுமா? வேணாமா? மூவாசையத்தை முனியை பார்த்தா ஆசை வரல. உன்னுடைய அளவுக்கு, உன் அறிவுக்கு, உன் வயசுக்கு ஏத்தாப்புல உனக்கு நான் தான் புரிஞ்சேன். பார்த்து வந்திருக்கேன். பார்த்து வந்தீங்களா? படித்தவரா? படித்தவன். அழகா? நல்ல அழகான வசதி நிறைய இருக்கு. சொந்த வீடு? இது வரைக்கும் 5 வீடு, பத்தி 6வது வீடு. அரசாங்க உத்தியோகம்? அரசாங்கமே வந்தேன். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம் கூட போதும். பல லட்சம் வச்சிருக்கேன். திருமணம் செய்து கொண்டால் என்னை மட்டும் தான் பார்க்கணும், மத்த எவனையும் பார்க்க கூடாது. அது மட்டும் முடியாது. ஏன்? அது எப்படி கல்யாணம் பண்ணா உன்னை மட்டும் பார்க்கணும்ன்ற? ஆமா, என்னை மட்டும் அவங்க கல்யாணம் பண்ண ஊர் பொம்பளையில பார்த்துட்டாங்க. சர்வசாரமானலா? அப்புறம் எப்ப படாங்க? முடியாதுமா. ஏன் முடியாது? அப்ப அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். யாரு? முடியாது, பாத்துக்கங்க. நிபந்தனை சரியா இருக்கணும். நான் படிச்சவதான் கேட்டேன். ஆமா, படிச்சவன் அழகானவதான் கேட்டேன். வசதி வைப்பேன் கேட்டேன். சொந்த வீடு கேட்டேன். அரசாங்க உத்தியோகம் கேட்டேன். மாசம் 2 லட்சம் சம்பளம் கேட்டேன். இதெல்லாம் சரியா இருக்கு. நம்மள கடைசி கல்யாணம் பண்ணி என்னைய பார்க்க வேணாம் பாப்பா சொன்னீங்க. உன்னை மட்டும் பார்க்கணும் நீ நினைக்கிற. அவன் அப்படித்தான் இருப்பேன். ஊர்ல உங்களை போல அவனை பார்த்து என்ன பண்ணுவேன்? அவன் அழகா இருந்தான். வந்துருச்சா? பாத்துறது மாப்பிள்ளை ராசா, என்னாத என்ன இலேசா, எனக்கு நீதானம்மா முருகன் கொண்டாட்டி, எனக்கு நீதானம்மா முருகன் கொண்டாட்டி, எனக்கு நீதானம்மா முருகன் கொண்டாட்டி, எனக்கு நீதானம்மா முருகன் பாத்துறது மாப்பிள்ளை ராசா, என்னாத என்ன இலேசா, எனக்கு நீதானம்மா முருகன் கொண்டாட்டி, எனக்கு நீதானம்மா முருகன் கொண்டாட்டி. என்ன கிளவி இழுவையா இருக்கு? கிளவி ஆகிட்டாலும் அப்புறம் இழுவ ஒரு யாத்திரையா இருக்கு. வயசு கெட்டு பத்தி வச்சுக்க. வாடி போன கட்டு போற வந்துடும். பழக நீ இந்த ஒரு இடத்துல சொல்லலாம்.
உனக்காகவே நான் சொன்னேன் வார்த்தை கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திற்கு முறைகள். அப்படிதான் கேட்பேன். கேட்கலாமா? கேட்பேன். கேட்ட வார்த்தையை மாட்டி காட்டு. பார்க்கலாமா? அதிகாலை சொல்லி அஸ்தமனமாவதற்கு உனக்கு விவரமா கந்தனுக்கு வரப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை நான் நாடக பகிர்க்கல. வருகிறேன். சத்தியம். கரெக்டா? அப்பாடி. எவ்வளவு வாசகம். முருகா, டேயா, கண்டா கடம்பா. மாப்பிள்ளை இப்ப இனிமே சொந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, அவர் பிடிக்காம இருக்குமா? முருகன் ஆகப்பட்டவர் வந்தா தான் பிடிக்கும். தாய்மானே இன்னி கண்ணுக்கு காட்சி கொடுக்கலையே. என்ன போகுது என்னகிட்டே வந்து எல்லா பூச்சியும். ஓ அதுக்கு வந்து முருகா வேறா கண்டா கடம்பா சீக்கிரமாக வாருங்கள். பக்த கோடிகள் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்க. எந்திரிக்கட்டா சாமி வர நேரத்தில் எந்திரிச்சு முருகனை பார்த்துட்டு அப்புறம் தூங்க. எந்திரிங்க முருகப்பன் என்ன எல்லாருமே தாய்மொழிக்கு பஸ்ஸு காத்துற மாதிரி இப்படியா தூக்கம்? எந்திரிங்க முதல்ல. சாமி வர நேரத்தில் தூக்கத்தை பாரு. எந்திரிச்சு சாமியை பாருங்க.